ஏப்ரல் 30 கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரியாவுடைய முதல் ஹஸ்பண்ட் சொன்னது எல்லாத்தையுமே பொறுமையா ஆனந்த் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ரியா மேல நிறைய தப்பு இருக்கும் போல, அவளை நம்ம நம்பினது தப்போ அப்படின்னு யோசிப்பாங்க அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல தீபா வந்து சொல்றாங்க, இங்க பாருங்க ஆனந்த், இவங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ரியா ஒன்றும் நல்ல பொண்ணே கிடையாது அப்படின்னு தீபா சொன்னதுக்கு அப்புறமா தான் ஆனந்துக்கு வந்து பயங்கரமா கோபம் வருது. ஓ, இது எல்லாமே உன்னோட ஏற்பாடு தானா? இவனை நீ எங்கேயோ கண்டுபிடிச்சு இவனுக்கிட்ட இப்படியெல்லாம் பேசுன்னு சொல்லி என்னைக்கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கிற. என்னோட ரியாவை பத்தி என்கிட்டயே தப்பா பேசுறதுக்கு நீ தான் இவனுக்கு ஐடியா கொடுத்தியா? ஓம் புருஷன் என்னைய கம்பெனியில் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறான். நீ என்னடானா இந்த குடும்பத்துக்குள்ளே இருந்துட்டு என்னைய வீட்டுக்குள்ளே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கிறியா? நீ ஆல்ரெடி என்னோட ஒய்ஃப் ரியாவை அடிச்சிருக்கிற. அதை கூட என் ரியா பெருந்தன்மையா அவங்கக்கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம், குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வந்துரும்னு சொல்லி என்னைய தடுத்து வச்சிருக்கிறா. அப்படிப்பட்ட பொண்ணை நீ யாரோ ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டுன்னு சொல்ல வைக்கிற. பணத்துக்காக தான் ரியா என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிற. உன்னையெல்லாம் நான் நம்ப முடியுமா? இங்கே பாரு, மரியாதையாக சொல்கிறேன், இங்கேருந்து போயிரு. இதுக்கப்புறமா என் ரியாவை பற்றி தப்பாக பேசிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன்னா உன்னை நான் உயிரோடையே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியாடுறாங்க. அதனால் ரியாவுடைய ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் அங்கேருந்து கிளம்பி வர்றாங்க. ரியாவும் பார்க்கில் ரொம்ப நேரமாக அந்த ரவுடி பையனோடைய நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன இவனை இன்னும் காணோம், ஒரு வேறு இடத்த பிளான் பண்ணி மாற்றிருப்பாங்களா அப்படின்னு யோசிக்கிறாங்க. மேடம், என்ன மேடம் நீங்கள் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்கன்னு சொன்னீங்க, ஆனால் இன்னும் யாருமே காணோம், எனக்கு இன்னொரு வேலை வேறு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இன்றைக்கி அவனை காணோம், உன்னோட வேலையை போய் நீ பாரு, இதே மாதிரியே இன்னொரு நாள் வேலை இருந்தால் கண்டிப்பாக நான் கால் பண்ணுவேன், நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க மேடம், நீங்கள் எந்த டைமில் கால் பண்ணாலும் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடியும் அங்கேருந்து கிளம்புறான். அதுக்கப்புறமா ரியாவும் அங்கேருந்து கிளம்பி வர்றாங்க. அதுக்குள்ளேயே ரியாவுடைய ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் ஆனந்துக்கிட்ட பேசிட்டு வெளியே வர்றாங்க. 2 பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. ரியாவுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா இவன் பார்க்குக்கு வரேன்னு சொன்னால் நம்ம அங்கே போய் வெயிட் பண்ணுனா, இங்கே என்னடானா வீட்டுக்கு வந்திருக்கிறானே, ஆனந்துக்கிட்ட என்னத்தை சொல்லி வச்சான்னு தெரியல. ஆனந்துடைய மனசு மட்டும் கலைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக அவன் நம்ம வீட்டுக்குள்ளேயே சேர்க்க மாட்டான். நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. இவனால் நம்ம கிடச்சிருக்கிற இந்த வாழ்க்கையும் கெட்டு போக போகுதே அப்படின்னு ரொம்ப பதட்டமாக இருக்கிறாங்க. என்ன, என்னைய பார்க்கில் போய் தேடிட்டு வர்றியா? நீ எங்கே போனாலும் சரி, உன்னோட லைஃப்பில் என்னைய தவிர வேறு யாருமே உனக்கு கிடைக்கவே மாட்டாங்க. உன்னோட பிளான் என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையுமே நான் ஆனந்துக்கிட்ட சொல்லிட்டேன். அவர் உன் மேலே செம்ம கோபத்தில் இருக்கிறாரு. நீ உள்ளே போ, அடுத்த செகண்டே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவாங்க. நான் இந்த தெருமுக்கில் தான் உட்காந்துருப்பேன், பேசாமல் வந்துரு, நானே உன்னைய கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு நக்கல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ரியா வீட்டுக்குள்ளே போகிறதுக்கே பயப்படுறாங்க. ஆனந்த் அவங்களுடைய ரூமில் பயங்கர கோபமாக உட்காந்துட்ருக்குறாங்க. என்ன ஆனந்த், என்ன டென்ஷனாக இருக்கிற, என்ன ஆச்சு அப்படின்னு ரியா கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரியா, நீ எங்கே போயிருந்த? இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனையும் நடந்துச்சு தெரியுமா? உன்னோட ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தன் வந்து உன்னைய பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்கிறான். அப்போ கூட நான் நம்பிட்டேன். ஆனால் அந்த தீபா வந்துட்டு இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு சொன்னதுக்கப்புறமா தான் இது எல்லாமே தீபாவுடைய ஏற்பாடுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் யார் உன்னைய பற்றி தப்பாக சொன்னாலும் நான் வந்து தப்பாக நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ தான் ரியாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல வேளை ஆனந்த் வந்து அவன் சொன்னது எதையுமே அவன் நம்பலை, நம்மளை முழுசாக நம்புகிறான். இதுதான் நமக்கு கிடச்சிருக்க சரியான சான்ஸ். அதுக்குள்ளேயே நம்ம மேலே சந்தேகம் வர்றதுக்குள்ளேயே இந்த சொத்து எல்லாத்தையுமே நம்ம பேருக்கு மாற்றி ஆகணும் அப்படின்னு ரியா வந்து மறுபடியும் இன்னொரு பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க.